தூரத்துலேருந்து நம்ம அடிச்சிருக்கோம். நேவியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஆர்மியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஏர்ஃபோர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Premium Super Heavy PVC Modular Kitchens by Sarvesh. Make Howda Pay your trusted partner for all your payout needs. 1:05 AM நம்ம ஆரம்பிக்கிறோம், 1:30 நம்ம முடிக்கிறோம். 25 minutesல 9 டார்கெட்ஸை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணோம்னா எவ்வளோ யோசனை வேண்டியிருக்கு. எல்லாமே ப்ரிசிஷன், அந்த டைம்ல நடக்கணும், முடிக்கணும். இந்த மாதிரி டெரரிஸ்ட்டை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. வி ஹாவ் அ ரைட் டு ரெஸ்பாண்ட். அதெல்லாம் தான் நம்ம காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி நடந்திருக்கு. சிவிலியன்ஸ் கிட்ட நீ போய் சொல்லு அப்படியெல்லாம், இதெல்லாம் திமிரு தானே. வி ஆர் ஷோயிங் தட் வி ஹாவ் enough firepower to reach up to 300 kilometers, not even entering their airspace. Enters பண்ணாம நம்ம பண்ணிருக்கோம்னா அந்த accessibility இருக்குன்னு அர்த்தம். This is just the start. I don't think it's going to be last. Squadron leader திரு உன்னிநாயர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். ஆபரேஷன் சிந்து இது வான்பரப்புல நடந்த ஒரு தாக்குதல் சம்பவமா இருந்தது. ஸோ நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கீங்கிறதுனால இதோட சேலஞ்சஸ் என்ன மாதிரிலாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆக்சுவலி இதில் நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஜஸ்ட் வான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஏர்ஃபோர்ஸ் பண்ணாத மாதிரி அக்செப்ட் பண்ணவே முடியாது. அஃப்கோர்ஸ் அந்த ஏரியாவில் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். போத் பஞ்சாப்லேயும் சர்வ் பண்ணியிருக்கேன், லடாக்ல சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு தூரத்துலேருந்து நம்ம அடிச்சிருக்கோம், சரிங்களா? அதில் காம்பினேஷன் இருந்துக்கு. நேவியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஆர்மியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஏர்ஃபோர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நிறைய சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ண முடியாது. பட் யூ ஆர் ரைட் இன் த சென்ஸ் தட் எஸ், தி ஸ்ட்ரைக் ஹஸ் ஹேப்பன் ஃப்ரம் அ லிட்டில் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இப்போ நமக்கு வந்திருக்கு. தட் மீன்ஸ் ப்ரிசிஷனாக ஒரு இடத்துல தூரத்துலேருந்தே நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இதில் வந்திருக்கு. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி தேர், நோ டவுட். இங்கே ட்ரில்லுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒத்திகை நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஜெய்சல்மரில் ஒத்திகை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அங்கே அப்படியே டைவர்ட் பண்ணி அங்கே டார்கெட் பண்ணி தாக்கியிருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் தே ஹவ் இன்டென்டட்லி இந்த மார்க் ஸ்டைல் காமிச்சிட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படியெல்லாம் பிளான் பண்ணல. ஓகே, இது ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மாக் ட்ரையல்ஸ், இந்த மாதிரி பிளாக் அவுட் சைரன்ஸ், இதெல்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம்தான். ஓகேங்களா? அது ஹாஸ்டைல் டைம்லேயும் நடக்கும், நான் ஹாஸ்டைல் டைம்லேயும் நடக்கும். ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஆல் ஹேப்பன். இதெல்லாம் மார்க் பண்ணால் தான் அவங்க தயாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது ரிப்பீட்டடாக ஏதாவது பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக தான் அது பண்ணியிருக்கு. அதுக்கும் இதுக்கும் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் இருக்காங்கிறது ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ஒரு 14 days கழிச்சு இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த டைம் கேப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது சரியான டைமா? ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம முடிச்சிட்டோமா? எப்படி இதை பார்க்குறீங்க? இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, 1:05 AM நம்ம ஆரம்பிக்கிறோம், 1:30 நம்ம முடிக்கிறோம். தட் மீன்ஸ் அந்த 25 minutesல 9 டார்கெட்ஸை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணோம்னா எவ்வளோ யோசனை வேண்டியிருக்கு. நீங்கள் மீடியாவில் ஒரு சின்ன எபிசோட் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ டீட்டெயிலாக போகிறீங்க. அதே இப்போ நம்ம ஒரு அட்டாக் ஃபார்மேட்டில் பார்க்குறோம்னா எவ்வளோ டீட்டெயிலிங் போகும். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட், நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் பலாக்கோட் அட்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே ப்ரிசிஷன். தட் மீன்ஸ் அந்த டைமில் நடக்கணும், முடிக்கணும். ஓகே, ஃபார் தேட் ஐ வில் சே 15 days is also is not enough அப்படின்னு. ஓகேங்களா? பிகாஸ் சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒருத்தர் ஒரு பாம்பை லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏர்கிராஃப்டில் ஒரு மிசைலை லோட் பண்ணணும். அவர் எப்போ ஆரம்பிக்கணும்? ஏன்னா அந்த ஏர்கிராஃப்ட் ஒரு டைமில் ரெடி ஆகிட்டு, ஸ்டார்ட் ஆகிட்டு, டேக் ஆஃப் ஆகிட்டு ஒரு இடத்துல இருந்து போயிட்டு ரிலீஸ் பண்ணணும், சரிங்களா? அது ரெடினஸ் எவ்வளோ முன்னாடி இருக்கும்? எக்ஸாக்ட்லி. ஓகே, அந்த ரெடினஸ் ரெடி ஆகிறதுக்கு அந்த டெக்னீஷியன் எவ்வளோ முன்னாடி வரணும்? அவருக்கு வண்டி எத்தனை மணிக்கு போகணும்? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? இட் கீப்ஸ் கோயிங் பேக். அப்போது ஒரு டைமை நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா டைம் ஓவர் டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, TOT அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்கஷன்ஸ், ஹவு மெனி ஹவர்ஸ் இன் அட்வான்ஸ் அதை பிளான் பண்ணணும். மல்டிபிள் ஏர்கிராஃப்ட்ஸ், மல்டிபிள் சர்வீசஸ், மல்டிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகும்போது எவ்வளோ டைம் ஆகும். ஸோ தட் மச் டைம் இட் டேக்ஸ், சரிங்களா? பட் அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரிப்பேர்ட்னஸ் முன்னாடியே இருந்தது. ஸோ ஆல் தீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஆப்ரேஷனல் ஸ்டேஷன்ஸ். ஸோ ஆப்ரேஷனல் ரெடினஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி டார்கெட்டை
ப்ரிசிஷன் அடிக்கும்போது it takes a lot of planning. Okay, and I think it's a statement. 15 நாளுக்குள்ள உங்களை வந்து அடிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, எக்ஸாக்டா 15 days later. ஓகேங்களா, and also these are all secret missions இல்லையா. This operations is planned by multiple agencies. அது வந்து armed forces units-ஆ இருக்கலாம், intelligence-ஆ இருக்கலாம், national security agencies-ஆ இருக்கலாம். So lot of these people come together to plan this whole thing. So all those elements நம்ம வந்து ஒண்ணா போட்டுட்டு அந்த மிக்சர்ல இந்த precision வந்ததுன்னா it's beyond this reaction mode. Okay, it is an action mode. Okay, it is no more reaction. நீங்க அந்த பகுதியில் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுனால 9 டார்கெட்ஸ் அவங்களோடது நேற்று அதை வந்துட்டு அழிச்சிருக்காங்கங்கிறத பார்க்க முடியுது. இதில் ரொம்ப சேலஞ்சான ரீஜியன் எதுவாக இருந்திருக்கும் இந்தியன் ஆர்மிக்கு? ஈச் ஆஃப் தீஸ் ரீஜன்ஸ் வந்து ஐ மீன் டிபெண்டிங் அதோட எவ்வளோ பெருசு, அது எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்காங்க, அது வேரியபிளாக இருக்கும். பட் எல்லாத்தையும் ரீச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எஸ்பெஷலி நீங்கள் வந்து தூரத்தில் இருக்கிறது ஈஸியாக இருக்குமா, கிட்ட இருக்கிறது ஈஸியாக இருக்குமா, அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. ஈச் ஹேஸ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். ஓகேங்களா, அண்ட் தீஸ் ஆர் நாட் 9 மட்டும் கிடையாது, நிறைய யூனிட்ஸ் இருக்குது. அதில் வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 9 இதில் வந்து இந்த பெஹல்காம் அட்டாக் நடந்ததில் ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அது வந்து ஒரு ரிட்டாலியேஷன் மாதிரி காமிச்சிருக்காங்க, சேயிங் தட் தேர் ஹேஸ் பீன் சம் சப்போர்ட் தட் ஹஸ் கம் ஃப்ரம் தீஸ் 9 units. அதை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே மஸ்ட் ஹவ் தாட் அ ஹோல் லாட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மை பர்சனல் ஃபீலிங் இஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் த ஸ்டார்ட். I don't think it's going to be last. It won't be. There is a plan definitely to go forward is what I feel. That's my personal opinion. இங்கே நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிஓகேல வந்து கண்டிப்பாக அட்டாக் பண்ணணும், அண்ட் ஆல்சோ தீவிரவாத முகாம்களை வந்து தாக்கி அழிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதான் கொஞ்ச நாளைக்கு இவங்க அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி பவல்பூர் பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அது மாதிரியே நேற்று அந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த 9 யூனிட்ஸ் வந்து போத் பாகிஸ்தான்லேயும் இருக்கு, பிஓஜேக்கிலையும் இருக்கு. ஓகேங்களா, பட் தே ஆர் நாட் ஆர்ம்டு. அதாவது வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் யூனிட்ஸ் கிடையாது. இது வந்து டெரரிஸ்ட் சப்போர்ட் பண்ணுற யூனிட்ஸ் மட்டும்தான் டேக்கிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய யோசிச்சுட்டு தான் இதை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஆர்பிட்டா ஓகே 9 டார்கெட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அடிச்சிடலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணல. ஓகே, ஆல் ரிலேட்டட் டு சப்போர்ட்டிங் டெரரிசம். அவங்கள தான் டேக்கிள் பண்ணிட்டு அடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ மை பாயிண்ட் இஸ் இது ஜஸ்ட் ஒரு ஆர்பிட், தாட்லெஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் ஹவ் ஐ see this. அண்ட் ஆல்சோ நம்ம இங்கே உட்காந்துட்டு நிறைய பேர் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இங்கெல்லாம் அட்டாக் நடக்கும் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிறவங்க யோசிச்சு இருந்திருப்பாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஜெய்ஷ் இ முகமதோட தலைமையில் அவங்களுடைய 10 அந்த குடும்பத்தோட சேர்ந்த 10 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்க கணிச்சிருந்திருப்பாங்க, அங்கேருந்து அவங்க வந்துட்டு மூவ் ஆகியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் எப்படி அதை டார்கெட் பண்ணாங்க, இல்ல கரெக்டா எங்க மூவ் ஆனாங்களோ அங்கதான் அவங்க வந்து டார்கெட் பண்ணாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. இல்லைம்மா, இதுதான் ப்ராப்ளம். நம்ம வந்து தூரத்துல இருந்து ஒரு ஆமட் சேர்ல உட்காந்துட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான். நம்ம வந்து கிரிக்கெட் பார்க்கும்போது தோனி எப்படி அடிச்சிருக்கலாமேடா, இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் எங்கெல்லாம் போய் ஒளிவாங்க இல்லையா? ஸோ நம்மளால இந்த ஆக்சஸ் இருக்கிறதுனால தானே டெக்னாலஜி கண்டினியூஸ் பேசிஸில் நமக்கு இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து ஓகே பங்கர்ஸ் இருந்தனா சேஃபாக இருந்திருப்பாங்க. எவ்வளோ பங்கர்ஸ் தான் நீங்கள் கட்டுவீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து ப்ரீஎம்டிவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் யாருக்காவது இந்த டெரரிஸ்ட் அட்டாக் கூட பாருங்களேன், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் செக்யூரிட்டி ஏஜென்சி. எல்லா இடத்தையும் நம்ம வந்து பேரியர் போட்டு பார்ப்டு வயர்லாம் போட முடியுமா? போட முடியாது இல்லையா? ஸோ ஈவன் if one person comes with a gun and shoots someone, it can happen. So எவ்வளோலாம் நம்ம வந்து கவர் பண்ண முடியும்? ஸோ போத் வேஸ். ஓகே, அந்த சைட்லையும் அதே ப்ராப்ளம், இந்த சைட்லையும் இதே ப்ராப்ளம் தான். ஓகே, ஒன்லி ஐ see it as yes, இந்த மாதிரி டெரரிஸ்ட்டை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஓகே, we have a right to respond. அதெல்லாம் தான் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி நடந்திருக்கு. சிவிலியன்ஸ் கிட்ட வந்துட்டு நீ போய் சொல்லு அப்படியெல்லாம் இதெல்லாம் திமிரு தானே இல்லைங்களா? we feel, I mean, okay, yeah, you're doing it. இதில் என்ன ஒரு so that is why we are showing them, okay, we can't accept this. Okay, there is zero tolerance to these people. நான் இங்க இருந்துட்டு கூட நமக்கு அந்த கொதிப்பு வருது இல்லையா? ஓகே, the same thing there. All right, so it's both ways. All right, அதை வந்து அந்த நியூஸ் கிடைச்ச போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இல்லையா?
இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரீஎம்ப்டிவ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் த வே ஐ சீ திஸ். ஆக்சுவலி அந்த தாக்குதல் பஹல்காம் தாக்குதல் நடந்தப்ப அவங்க என்ன மோட்டிவோட வந்திருக்காங்கிறத முதற்கொண்டு இங்கே நம்ம இந்தியன் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நினைச்சது எதுவுமே இங்கே நடக்கலங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அவங்களோட மோட்டிவ்ஸ் வேற மாதிரி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா தட் வே த இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆர் வெரி வெரி சப்போர்ட்டிவ். நான் முன்னாடி நான் ரிட்டையர் பண்ணும்போது ஒரு 21 இயர்ஸ் முடிஞ்சது. அந்த டைமில் ஸ்குவாட்ரன் லீடர் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? மை பாயிண்ட் இஸ் நவ் நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. ஐ திங்க் இட் மைட் பி மீடியா, இட் மைட் பி கவுண்டர் மீடியா, அதெல்லாம் இருக்கலாம். பட் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நிறைய சப்போர்ட் வந்திருக்கு. அண்ட் ஆல் செக்ஷன்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகே, நாட் ஓன்லி தி ஃபேமிலிஸ் ஆர் அஃபெக்டட் ஆர் நாட் ஓன்லி ஜேஎன்கே பீப்புள், பட் ஆல் ஓவர் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஆப்போசிஷன் பார்ட்டிஸே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் அ குட் சைன் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த 9 டார்கெட்ஸும் வந்து நம்மளுடைய எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட பவல்பூர் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. ஒவ்வொரு இடமும் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கு. ஆனால் இவங்க ஒரு 25 மினிட்ஸில் அந்த 9 டார்கெட்ஸையும் வந்துட்டு தாக்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது எப்படி நடந்திருக்கும்? அண்ட் ஆல்சோ வந்து ஏர்ஃபோர்ஸ் இதில் இருக்குங்கிறதுனால எல்லையை தாண்டி நம்ம போகலங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா பாகிஸ்தான்லேருந்தே அந்த நியூஸ் அஃபிஷியல் நம்மளுக்கு வந்துருச்சு. வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் பிளேயர் அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரியுது. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சும்மா நம்மளால யோசிக்க முடியல. இது எப்படி எல்லையை தாண்டாம எப்படி வந்து இந்த 100 கிலோமீட்டர்ஸ் டார்கெட்டை வந்து அவங்க அச்சீவ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசனை இருக்கு. நீங்க இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் ஆடி இருக்கீங்களா? கவுண்டர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஆடி இருக்கீங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுல இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஷார்ட் ரேஞ்சில் நம்ம வந்து கன்ஸ், ரிவால்வர்ஸ், ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இல்லை மெஷின் கன்ஸு கொஞ்சம் கூட தூரம் போவோம். அந்த மாதிரி ஆர்ட்டிலரி கன்ஸ் யூஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி, அதோட ஐ மீன் லோடு பிரகாரம் டேமேஜ் கேப்பபிலிட்டி அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ நவ் வி ஆர் ஷோயிங் தட் வி ஹாவ் enough firepower to reach up to 300 kilometers, not even entering their airspace. None of our aircrafts have entered their airspace. என்ட்ரஸ் பண்ணாமல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம்னா அந்த ஆக்சசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி டெக்னாலஜி எஸ்பெஷலி வெப்பன்ஸோட ஏவியோனிக்ஸ் எல்லாமே மற்ற லெவலுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வி டோன்ட் நீட் டு கோ டு வார். தூரத்துலேருந்து நம்ம அடிக்கலாம் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் தேர் ஆல்சோ இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதோட ரேஞ்ச் இட் கேன் ஈவன் கோ டு 1000 கிலோமீட்டர்ஸ். பட் ஒன்லி திங் இஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வி ஆர் என்ட்ரிங் சிவிலியன். ஸோ சிவிலியன் கேஷுவலிட்டிஸ் அதிகமாக வரும். ஓகே, ஸோ தட் இஸ் தி வி ஆர் ட்ரைங் டு not make it retaliatory. Okay, we are trying to show that okay, நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க, டெரரிசம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அந்த இடத்த மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 200 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலேயும் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, பட் தேர் டு வி நீட் டு எக்ஸசைஸ். அதெல்லாம் தான் யோசிச்சிருப்பாங்க. இந்த என்டையர் கம்யூனிட்டி விச் புட் திஸ் ஹோல் திங் டுகெதர் இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அண்ட் எது நமக்கு வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரைக் பண்ண முடியுமோ வித்தவுட் அவேர்னஸ், அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் வர்ற முன்னாடி சர்ப்ரைஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படி தான் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே சரியாக போகுமா சொல்ல முடியாது. கொலாட்ரல் மைட் ஹேப்பன். அந்த டைமை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? அந்த 1-5 அந்த கரெக்டாக அந்த மிட் நைட். ஏன்னா நம்மளுக்கு சிட்டிசன்ஸ் யாருமே இங்கே வந்து எல்லாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, நிம்மதியாக அவங்கவுங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் அது வந்து அந்த நைட்டில் அவங்க வந்து போய் போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த டைமுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் சீக்ரெட்டிவாக நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா எந்த நேரத்தில் பண்ணுவீங்க? காலையில் பண்ணுவீங்களா, நைட்டில் பண்ணுவீங்களா? நைட்டில் தான் பண்ணுவீங்க. இல்லை, அது மட்டும் கிடையாது. இட் மஸ்ட் அதுவும் நிறைய ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருந்திருக்கும். ஓகே, அந்த டைமில் அவங்களோட அவேர்னஸ், அலர்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ். அந்த கார்ட் சேஞ்ச் டைம் இல்லாமல் இருக்கும். ஓகே, பிகாஸ் அவங்க ரொட்டேஷன் பண்ணுவாங்க கார்ட்ஸ் எல்லாம் இல்லையா? ஸோ அந்த கார்ட்ஸோட ரொட்டேஷன் டைமில் பண்ணாங்கன்னா 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் ஆர் அவேக். ஸோ அந்த டைம் பார்த்துருப்பாங்க. ஓகே, அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த ஒரு லெத்தார்ஜி வரும் இல்லையா, அதையும் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங் ஸ்ட்ரைக்ஸ் நெவர் ஹேப்பன். இட்ஸ் ஆல்வேஸ் நைட் டைம் பிகாஸ் த நம்பர் ஆஃப் கார்ட்ஸும் கொஞ்சம் குறைஞ்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏன் 105 130 அது வந்து அது ப்ரிசைஸாக நான் கேட்கல. பட் 1 o'clock ஏன்னா நம்ம வந்து அப் டு ஒரு 4-5 வரைக்குமே வந்துட்டு நம்மளுக்கு இருட்டாக தான் இருக்கும். பட் அந்த டைமை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன கேட்டால்? இட்ஸ் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. No, that's what. So just to indicate that they all have shift systems. So on the shift system, the best time of getting that particular impact
அதை தான் யோசிச்சுப்பாங்க அவங்க. ஸோ ஆக்சுவலி யூ ஆர் ஆல் ட்ரைன்டு பீப்புள் அண்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எப்போ அப்படிங்கிறத ஒரு விஷயத்துக்காக தான் காத்துட்ருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பட் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு சேட்டில் ஏறி உட்காந்துட்டு அதை எடுக்கிறப்ப எப்படி இருக்கும் அந்த மனநிலை? அது வந்து வி ஆர் கோயிங் த்ரூ இட். ஸோ எல்லாருமே வந்துட்டு we want more power to our soldiers அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் எப்படி இருந்திருக்கும்? ஓகே, ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு இண்டிபெண்ட், நான் வந்து ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக இருந்தேன், நான் ஒரு ரேடார் கண்ட்ரோலராக இருந்தேன். ஸோ ஏர்க்ராஃப்ட் ஏர்போர்ன் ஆனப்புறம் ரிகவர் பண்ணுறது தான் என்னோட மெயின் வேலை. ஓகே, நான் அங்கே சீட்டில் இருக்கும்போது எனக்கு அட்ரினலின் பம்ப் ஆகும். சரிங்களா, இது வந்து சேம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி. ஓகே, நமக்கு எப்படி அட்ரினலின் பம்ப் ஆகுதோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பம்ப் ஆகும். ஜஸ்ட் இமேஜின் இஃப் இட் இஸ் த சேம் பைலட் ஹூ சிட்டிங் தேர். அந்த நான் அந்த ஏர்க்ராஃப்டை கண்ட்ரோல் பண்ணுற பைலட்டாக இருந்ததுன்னா அவருக்கு எவ்வளோ அட்ரினலின் பம்ப் ஆகும். ஸோ நம்ம வந்து வி ஹவ் பீன் ட்ரெயின்ட். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் நடக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ஃபியரும் இருக்கும், அஃப்கோர்ஸ் இருக்கும். யாருமே அந்த மாதிரி எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் கிடையாது யாருமே. சரிங்களா, யாருமே பாகுபலி கிடையாது. சரிங்களா, எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை கண்ட்ரோல் பண்ணுற ட்ரைனிங் நம்ம வி ஹவ் கான் த்ரூ. பிகாஸ் வி ஆர் ஆல்சோ எமோஷனல் அந்த டைம். அந்த விஷயத்துலையும் நம்ம இல்லை, அது ஆல்சோ தட் த ஃபீலிங். நம்ம வந்து இந்தியன், நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலிஸ் அடிச்சிருக்காங்க, எல்லாமே இதெல்லாம் தாட் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். எனக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் பூர்ணமாக எனக்கு கரெக்டாக ப்ரிசைஸாக முடித்தா தான் மற்றவங்களுக்கு அது நடக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த டெக்னீஷியன் ஒழுங்காக அவரோட ஜாப் பண்ணலன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரைக் நடந்திருக்குமா? இட் வுட் ஹவ் ஃபெயில்டு இல்லையா? ஸோ அவரும் அந்த பேஷன், அந்த அட்ரினலின் பம்பிங்கை அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ த சேம் திங் அப்ளைஸ் எவ்ரிவேர். ஸோ அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியரும் இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு அந்த நம்ம மதர்லேண்டை சேவ் பண்ணுறோம், அதில் ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டராக இருக்கும், அதெல்லாம் மனசில் ஓடும். ஓகேங்களா, ஆஃப்டர் தட் த ட்ரைனிங். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ப்ரிசிஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த டைமில் என்னோட ஏர்க்ராஃப்டோட த்ராட்டில் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ப்ரிசிஷன் கூட அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹோல் சார்ட்டி, அதாவது வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை எப்படி பண்ணியிருப்பாங்க, they would have done it multiple times. அதுக்கப்புறம் தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் will kick in. That practice also, that மசில் மெமரி அப்படின்வாங்களா, எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ தட்ஸ் த ஹோல் திங். நம்ம வந்து இங்கே என்னென்ன வெப்பன்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸ்கேல்ப் மிசைல்ஸ், ஹேமர் பாம்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ இது வந்து ப்ரிசைஸ்டாக அந்த இடத்த மட்டும் டார்கெட் பண்ணும், வேற எந்த இடத்துக்கும் இதனால பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான நம்ம வந்து அந்த மாதிரி ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து எப்படி பிளான் பண்ணுவாங்க? இதுவுமே ஒரு கியூரியாசிட்டி தான். இது எல்லாத்துக்கும் இப்போ எல்லாரும் கண்டினியூஸாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்கு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு மேலோட்டமாக சில விஷயங்கள் தெரிஞ்சு. ஓகே, ஜஸ்ட் அஸ் அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் மாதிரி ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதோ எல்லாமே கரெக்ட் கிடையாது. சரிங்களா, ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வேணும் நம்ம வந்து ஆக்செப்ட் பண்ணுறது. பிரம்மோஸ் யூஸ் பண்ணாங்க, ஸ்கேல்ப் யூஸ் பண்ணாங்க, அது யூஸ் பண்ணாங்க, இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மையா அப்படிங்கிறது we should be a little mature to understand. Actually that information is not relevant to you. கரெக்ட்ல, அவங்க எந்த பாம்பு எப்படி யூஸ் பண்ணாங்க, எங்கே லான்ச் பண்ணாங்க இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட் திங். பட் ஆல் தீஸ் டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் ஆர் டன் மல்டிபிள் டைம்ஸ். ஒரு பர்டிகுலர் ஒரு மிசைலை இண்டக்ட் பண்ணுற முன்னாடி நிறைய டெஸ்ட் நடக்கும். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏன்னோ ஸோ அட் சி இந்த டெஸ்ட் நடந்தது, அந்த டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதே டெஸ்ட் ரெகுலராக நடக்கும். ஓகேங்களா, இதே நீங்கள் வந்து ஃபயரிங் அப்படின்றீங்க இல்லையா? ஸோ ஃபயரிங் ரேஞ்சஸ் இருக்குது ஃபார் ஏர்கிராஃப்ட்ஸ், ஃபார் ஆர்ட்லரி, ஃபார் டேங்க்ஸ். இந்த மாதிரி ட்ரைனிங் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. நம்ம எங்களோட ஆர்ம் ஃபோர்ஸஸில் ஒரு சேயிங் இருக்குது. ஓகே, த மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் த லெஸ் யூ ப்ளீட் இன் வார். அப்படின்னா நம்ம அந்த வார் நடக்காத டைமில் எவ்வளோ நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டெஸ்டிங்லாம் நடந்த அப்புறம் தான் அதோட ப்ரெசிஷன் எல்லாமே புரியும். ஓகேங்களா, அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரம்மோஸ் யூஸ் பண்ணதுனால நம்ம கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து போயிருக்கோம். மற்றவங்களுக்கெல்லாம் டேமேஜ் நடக்கலை அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து ஒரு தாட் ப்ராசஸ் தான். நடக்கலாம், நடக்காமலேயும் இருக்கலாம். ஓகே, அதோட எக்ஸ்பேண்ட் கூட ஆயிருக்கலாம். ஓகே, பிகாஸ்
நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெப்பன்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா அந்த வெப்பன்ஸோட எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் கேன் எக்ஸீட் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பிளான் பண்ண முடியாது. பட் வி கேன் சே தட் ஓகே வி ஆர் டூயிங் திஸ், ஹோப்ஃபுல்லி இட் வில் ரெஸ்ட்ரிக்ட் இட் செல்ஃப். சம்டைம்ஸ் இட் மைட் be exact, sometimes may not. எல்ஓசியில் வந்து பயங்கரமா இப்போ டென்ஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்க வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ண மாட்டோங்கிற விஷயத்த வந்து மீறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை காலைல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. இல்லை ஓகே, இந்த எல்ஓசி அப்படிங்கிறது எப்பவுமே ஆக்டிவ்மா, எப்பவுமே ஆக்டிவ். ஏதாவது ஒரு சின்ன சின்ன இங்க நடந்துட்டே இருக்கும். we thought சிம்லா ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, அதனால தான் இங்க டென்ஷன்ஸ் அதிகமா இருக்கு எல்ஓசில. எல்ஓசி always is active. That means there are exchanges that happens, there are quiet times. Ceasefire அப்படிங்கிற ஒரு இது வந்து so that both parties take it easy. அதுக்கு தான் நான் வந்து ceasefire அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் அதர்வைஸ் மீறிட்டு இதுக்குள்ளே வராங்களா அதுக்குள்ளே அதெல்லாம் நடக்கல இப்போதைக்கு. ஓகே, ஒன்லி எக்ஸ்சேஞ்சஸ் ஹேப்பனிங், ஆர்ட்லரி ஃபயரிங் இஸ் ஹேப்பனிங். அது வந்து முன்னாடியும் நடந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருந்தால் கூட ரெண்டு சைடில் நீங்கள் வந்து அந்த மூவியெல்லாம் பார்த்துருக்கீங்களா தெரில, நீங்கள் அந்த 83 அந்த மூவி பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து அந்த டைமில் அவங்க மேட்ச் நடக்கும்போது கரெக்டாக அவங்க வந்து ஷெல்லிங் ஆரம்பிப்பீங்களா, இதெல்லாம் நடக்கும். அந்த டைமில் நான் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? ஒன்லி திங் இஸ் இட்ஸ் நாட் சிக்னிஃபிகண்ட் இனஃப் டு பி ரிப்போர்ட்டட், அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த நடந்ததுனால கொஞ்சம் அதோட ஹீட் கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆயிருக்கும். இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் ஆல்சோ கீப் ஹேப்பனிங், தே கீப் ஹேப்பனிங். ஆல் ரைட், சம் ஆர் ரிப்போர்ட்டட், சம் ஆர் நாட் ரிப்போர்ட்டட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் த இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் ஸ்டாப்ட். ஏன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குது, இப்போ சொல்கிற மாதிரி ட்ரோன்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, தெரியுது, ரெடார் அவைலபிலிட்டி இஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது நடந்துகிட்டே தான் இருக்குது. டென்ஷன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் கூட ஹைட்டன் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஏன் இதெல்லாம் நாங்கள் யோசிச்சோம், சிம்லா ஒப்பந்தத்தை நாங்களும் கைவிட்டுறோம், நீங்கள் சிந்து நதி நீரை வந்துட்டு இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறதுனால அதை நாங்கள் கைவிட்டுறோம் பாகிஸ்தான் தரப்புலேருந்து அறிவிச்சதுனால அவங்க சீஸ்ஃபயரை வந்து மீறி இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ராபகண்டா மட்டும்தான். ஓகே, நாட் ட்ரூ. ஓகே, மை பாயிண்ட் இஸ் இந்த நமக்கு வந்து டெலிபரேட்டாக நான் போய் இவங்களை அட்டாக் பண்ணிட்டு கொண்டு கீழே படணும் அப்படிங்கிறது இந்தியாவோட மனப்பான்மையே கிடையாது. ஓகே, we are the one country which has never invaded anyone else. There is no permanent enemies or permanent friends. There are only permanent interests. Okay, so the interest is what? That we stay safe. Okay, our civilians are safe. We have the freedom to be liberty. I mean, நமக்கு இருக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறது தானே நம்மளோட நோக்கம். அதுதான் எங்களோட பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட். அதை வந்து யாராவது அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரிட்டாலியேட் பண்ணுமா இல்லையா? இல்லை என்ன சொல்லணும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க அப்படியே உட்கார போறீங்களா? இல்லைல்ல. ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் டூயிங். ஸோ இன் கேஸ் வி ஸ்டாப் த வாட்டர், அங்கே ப்ரெஷர் நடக்கும். That means civilians are affected, armed forces are affected, அவங்களோட infrastructure is affected. That will ensure that they don't do these kind of misadventures. அதோட the whole thing is, so இதெல்லாம் planned தான். Okay, saying that we have given you liberties, if you misuse that liberty, we'll cut that liberty. Exactly. So இப்போ நீங்கள் சொன்னது வந்து நம்ம எத்திக்கலாக ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் இங்கே நல்லாவே தெரியுது. அண்ட் ஆல்சோ இது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க தான் வந்தாங்க, நம்ம எதுவும் பண்ணலைங்கிறப்ப நம்ம திருப்பி கொடுத்து தான் ஆகணும். பட் நம்மளோட எல்லா உலக தலைவர்கள் எல்லாரும் பேசின விஷயங்கள் என்னென்னா, அதுவும் குறிப்பாக வந்து ஜப்பான்லேருந்து இப்படி ஒரு விஷயத்தில் நம்ம எதிர்பார்க்கல. தெற்காசியாவில் அது போர் பதற்றத்தை வந்துட்டு அதிகரிக்கும். ஸோ 2 நாடும் அமைதியாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் சைனா அப்படி தான் பேசுவாங்க. அந்த சைடு நம்மளுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தா இஸ்ரேல்லேருந்து தான் நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எல்லாருமே வந்து அமைதியாக இருங்க, பேச்சுவார்த்தை நடத்துங்க, இதுதான் பார்க்குறாங்க. வாட் இந்தியா இஸ் டன் ஆக்சுவலி ரைட் அப்படிங்கிற விஷயத்த வந்து இங்கே யாருமே வந்து பெருசாக பேசலை. அப்படிங்கிறப்ப அப்படி என்ன ஒரு பாலிடிக்ஸ் இங்கே ப்ளே ஆகுது அப்படிங்கிறது? இல்லைம்மா, பை அண்ட் லார்ஜ் எல்லாருமே சப்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, மிஸ்ப்ரொபகண்டா நடக்கும். ஸோ சைனாவில் இந்த மாதிரி பேசினாங்க, இவங்க வந்து இப்படி பேசினாங்க, இதுவும் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் த ரைட் சோர்சஸ். அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். யாரெல்லாம் நீங்கள் மீடியா ஃபாலோ பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஃபாலோ பண்ணுறீங்களோ, கொஞ்சம் மெச்சூர்டாக பாருங்கள். ஓகேங்களா? சைனாவுக்கு பாகிஸ்தானோட ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி தேர் வில் பி சம் இன்ட்ராக்ஷன்ஸ் தேர். ஓகே, பட் மை பாயிண்ட் இஸ் இஸ்ரேலே சொல்லுது சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஹமாஸோட எஃபெக்ட். தே நோ ஹவு மச். யாராவது அடிப்பட்டா தானே அவங்களுக்கு புரியும். அடிப்படாதவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு எப்படி தெரியும் ஃபீலிங்ஸ் எல்லாம்? ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, வாட் யூ ஷுட் சி இஸ், இந்த ஃபேமிலிஸை த்ரெட்டன் பண்ணிட்டு ஷூட் பண்ணவங்கள அதே ஃபேமிலிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ எங்களுக்கு மனசில் சாந்தி வருது அப்படின்றாங்க.
அதுதான் நம்ம இதோட முடியக்கூடாதுங்கிறத வேற சொல்றாங்க. see அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் பிகாஸ் அஃபெக்டட் பார்ட்டி அவங்க. சரிங்களா? மற்றவங்க என்ன சொல்றாங்க எல்லாமே இது ரைட்டு அது ரைட்டு என்ன சொல்லுவாங்க, டிஎஸ்கலேஷன் நடக்கணும், அது உக்ரைன் வாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. டிஎஸ்கலேஷன் ஆயிடுச்சா? இல்லை. ஸோ மை பாயிண்ட் இஸ் திஸ் வில் கீப் ஹேப்பனிங். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதை ரிசீவ் பண்ணுறவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ ஃபார் இம்பார்ட்டன்ட்லி நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அவ்வளோதான். நிறைய சேனல்ஸில், நிறைய இன்டர்நேஷனல் சேனல்ஸில் அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ், அங்கே இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே வந்துட்டு இது கவர்ட்லி அட்டாக்னு சொல்கிறாங்க. சி வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படி எப்படி வந்து அவங்க உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லையா? Exactly what I'm saying. Okay, their same defense people who were in responsible positions also said that we have been involved in this for so many years. 3 decades தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்ன பெருமை இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் வி ஷுட் பி ஏபிள் டு டேக். இது வந்து அவங்க என்ன ஒரு விக்டிம் ரோல் தான் ப்ளே பண்ண முடியும், வேற என்ன ரோல் ப்ளே பண்ண முடியும்? And also they said நாங்களுமே வந்து தீவிரவாதத்துக்கு நாங்களுமே விக்டிம் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். ஆக்சுவலி யூ ஷுட் அக்செப்ட் தட் நாட் எவ்ரி ஒன் சப்போர்ட்ஸ் தி டெரரிசம் இனிஷியேட்டிவ். சி அவங்க ஒரு கண்ட்ரியாக இருக்கிறதே அவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. சி எக்கனாமிக்லி ஆல்சோ தே ஆர் பீங் க்ரஷ்ட் நவ். ஓகே, அவங்க வந்து ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் மோடில் இருக்காங்க. இது வந்து ஒத்துக்கணும் நம்ம. ஸோ டெரரிஸை சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களா? No, it doesn't happen. Same thing in our side also. While predominantly எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அதுலேயும் ஒரு சின்ன 2-3% இருப்பாங்க. ஓகே, there will be pockets, there will be families, communities which oppose the initiatives from India. ஓகே, இது 2 சைட்லையும் நடக்கும். ஆனால் பாகிஸ்தானில் எஸ்பெஷலி there are people who are affected also. அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து அழறது வந்து உங்களுக்கு ஜஸ்டிஃபைடாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அவங்க இந்த மாதிரி பண்ண அப்புறம் அடி வாங்கும்போது ஐயோ என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் வந்து இது மாதிரி நாங்கள் வந்து எந்த ஃபண்டும் பண்ணலை டெரரிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஓப்பனாக வந்து அவங்க வந்து அந்த இறுதி சடங்குலாம் வந்து அட்டன் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இதை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் உலக நாடுகள் எப்படி அவங்க நம்புறாங்கங்கிற மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் எல்லாம் கிடையாதுமா, இதெல்லாம் ப்ரொப்பகேண்டா தான். பேசிக்லி ப்ரொப்பகேண்டா. ஓகே, இப்போ வந்து யாராவது சப்போர்ட்டிவ் அவங்களுக்கு பேசணும்னா அவங்க வந்து விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ண முடியும். இல்லை நாங்கள் வந்து இதே மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? பிகாஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் இஸ் தேர். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே இது லைக் எல்லா வீடியோஸ் வர்றதும் அது வந்து கரண்ட்டானு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, இதே அவங்க வந்து அட்டென்ட் பண்ணுறது இந்த டைம்லோட தான் இல்லை முன்னாடி இருக்கிற வீடியோவா நமக்கு எப்படி தெரியும்? அதையுமே we have to verify. You have to verify. Absolutely. So that is the advice I will keep giving people. நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணும்போது கொஞ்சம் பக்குவமாக இது வந்து கரெக்ட் சோர்ஸ்லேருந்து வருதா, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கா, ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து சப்போர்ட் பண்ணவா வேண்டாமா, என்ன டிசிஷன். அண்ட் எஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் எனக்கு கிடைச்சதுன்னா எல்லாருக்குமே நான் தான் ஃபஸ்ட்டு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொஞ்சம் நம்ம வந்து தவிர்க்கணும். ஓகேங்களா? இந்த வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் அனுப்புனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு பாரத் ரத்னா கிடைக்க போகிறது இல்லையா? யூ மைட் பி பாசிங் ஆன் த ராங் இன்ஃபர்மேஷன் அண்ட் கோயிங் டு த ராங் பீப்புள். அதை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்து. பட் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆக்சுவலி ரெலவெண்ட் பிகாஸ் வந்து இது வந்து நிறைய நேஷனல் மீடியாஸ்லையும் சர்க்குலேட் ஆன அந்த ஃபோட்டோஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. இல்லை அதான் ஆத்தென்டிக் மீடியாஸில் வந்து சர்க்குலேட் ஆன ஃபோட்டோ. நோ தட்ஸ் வாட் ஆத்தென்டிக். ஹவ் ஆத்தென்டிக் ஃப்ரம் வேர், அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மெச்சூர்டாக பார்த்துட்டு எஸ் திஸ் ஒர்க்ஸ் திஸ் டசன்ட் ஒர்க் அப்படிங்கிற நம்ம ஒரு பக்குவம் வேணும். அவ்வளோ அந்த பக்குவம் கொஞ்சம் லூஸ் பண்ணாதான் இட் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன். அவ்வளோ. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல வந்து இது பிஎம் பேசுனது பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து முக்கியமான சில பகுதிகளெல்லாம் வந்து நம்ம சிவிலியன்ஸை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம், இல்லை இது எத்தனை நாள் தொடர்ந்து போகும்? அது வந்து நீங்கள் கொலாட்ரல் டேமேஜ் நடக்குமா, அது வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா எப்பவுமே இந்த நம்ம யூஸ் பண்ணுற அம்யூனிஷன் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரை மட்டும் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட எக்ஸ்பான்ஷன், அதோட டிஸ்டன்ஸ் அதெல்லாம் வேரி ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொலாட்ரல் டேமேஜ் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அந்த சென்சிட்டிவ் ஏரியாஸ்லேருந்து சிவிலியன்ஸை மூவ் பண்ணிவிட்டு ஒரு செக்யூர் ஏரியாவுக்கு
எடுத்துகிட்டு போயிருக்காங்க எனக்கு தெரியும். எல்லாருமே எடுத்துட்டாங்களா இல்லை எல்லா ஃபேமிலிஸும் வில்லிங்காக போனாங்களா, இதெல்லாம் டவுட்ஸ் டெஃபினட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கிற சான்சஸ் இருக்குது. அதை வந்து சிவிலியன்ஸுக்கும் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வந்து இந்த சென்சிட்டிவ் ஏரியாவில் இருக்கோம், பாம்ஸ் போயிட்டு இருக்கு, நம்ம ஏன் அங்கே இருக்கணும் இல்லையா? அவங்களும் யோசிச்சுட்டு அந்த சர்வீசஸ் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க கூட ஒத்துழைச்சிட்டு அவங்க மூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் சேஃப்டி இல்லையா? ஸோ இதெல்லாம் both sides can happen. So நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட கேம்ப்ஸ் தான், அதுவும் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் தான் போய் அட்டாக் பண்ணணும். அவங்களோட ராணுவ முகாமத்தில் போய் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை. பட் அவங்க வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும்னா நம்ம ராணுவத்தோட போட்டி போட வேண்டியதானே. அவங்க ஏன் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்றாங்க? இது என்ன மாதிரியான ஒரு பிளே? நான் சொன்னேன் இல்லையா, இது சால்வ் ப்ரெஷர். இப்போ சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணதுனால அவங்களுக்கு எவ்வளோ லிவரேஜ் கிடைச்சதுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த பஹல்காம் அட்டாக் இல்லையா? ஸோ சிவிலியன்ஸ் அட்டாக் போகும்போது தி ஹோல் டைனமிக்ஸ் சேஞ்சஸ். இப்போ அவங்க வந்து சேம் அட்டாக்கை வந்து ஒரு மிலிட்ரி யூனிட் மேலே போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ அவுட் கிரை வந்திருக்காது, கொஞ்சம் சப்டியூடாக வந்திருக்கும். ஏன்னா அவங்களும் சோல்ஜர்ஸ் இல்லையா? ஸோ தட்ஸ் வை தி ப்ரெஷர் மவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இட் ஹேப்பன்ஸ் ஆல் த டைம். சரிங்களா? இந்த மாதிரி நடக்கிற சான்சஸ் எப்பவுமே இருக்குது. அவங்க வந்து நம்ம வந்து டெரரிஸ்ட் அவுட்ஃபிட் அடிக்கிறதுனால நம்ம வந்து இவங்களா மட்டும்தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுவாங்களா யாருன்னு அவங்களும் தான் தெரியும் இல்லையா? அவங்க வந்து ரிட்டாலியேஷன் பண்ணும்போது எல்லா மிலிட்ரி யூனிட்டையும் நான் வந்து நியூக்ளியர் பாம்பு பண்ண போகிறேன் இதெல்லாம் பேசலாம். ஓகே, பட் நடைமுறையிலே நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது வெரி தாட்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டிங்கன்னா எல்லா வேர்ல்டு லீடர்ஸும் உங்களே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. தே வில் பி கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் தம். ஹவு வில் தே ரிகவர் ஃப்ரம் இட் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவங்க மனசுலையும் இருக்கணும். அவங்களும் எல்லாருமே முட்டாளுங்கன்னு கிடையாது, அவங்களுக்கும் யோசனை இருக்குது, அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி ரிகவர் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம வந்து என்டர் பண்ணிட்டோமா நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா. அவங்க என்டர் பண்ணதுனால இந்தியா குவைட்டாக இருக்குமா? ஆப்வியஸ்லி தெல் பி கவுண்டர் ரிட்டாலியேஷன் இல்லையா? அதில் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா? ஆஸ் இட் இஸ் கண்ட்ரிஸ் ஒரு பயங்கர ஒரு வெரி பத்தட்டிக் ஸ்டேட்டில் இருக்குது, அதை நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுமா? என்ன ஆச்சு முனீர் அவர்களுக்கு அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அசம் முனீர் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி, அவர்கிட்ட இருந்து எந்த நியூஸுமே காணாம. அவர் வந்து இருக்காரா, ரிசைன் பண்ணிட்டாரா? யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு இப்போ பேசுன மாதிரி சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணாமல் நம்மளுடைய இராணுவத்தோட போட்டி போடுறதுக்கான பொட்டென்ஷியல் இல்லையா? அவங்க ஏன் இப்படி ஒரு அட்டாக்கை வந்து மேற்கொள்கிறாங்க? ஒருவேளை நம்ம இராணுவத்தோட போட்டி போட்டால் அவங்களால ஜெயிக்க முடியாதா? என்ன மாதிரியான விஷயம்? கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் ஜெயிக்க முடியாது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பட் ஏன் அவங்க வந்து பயப்படுறாங்களா? இல்லை, அதான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் மச் மோர் தென் ஜஸ்ட் போயிட்டு நான் வந்து சண்டை போட்டு வந்துடுறேன் கிடையாது இனிமேல். ஓகேங்களா? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் தான். ஓகேங்களா? நான் வந்து இப்போ இந்த இடத்துல போயிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்ம் ஃபோர்ஸஸ் தனியாக டிசைட் பண்ணாது. சரிங்களா? இது வந்து ஹோல் அந்த எக்கனாமிக் சர்க்கிள், பொலிட்டிக்கல் சர்க்கிள் எல்லாமே கம்பைன் பண்ண அப்புறம் தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணலாம் பண்ண வேண்டாம், அதோட ரெப்புகேஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது யோசிச்சு தான் பண்ண முடியும். அப்போ இன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹவு பொட்டென்ஷியல் தே ஆர்? இஃப் சப்போஸ் ரெண்டு ராணுவத்துக்குமே சண்டை வருது அப்படின்னா எவ்வளோ நாள் பாகிஸ்தானில் தாக்கு பிடிக்க முடியும்? நீங்கள் வந்து கார்கில் வார் யூஸ் ஆகணும். இட் வாஸ் ஐ மீன் அதை கூட வார்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆஸ் பர் யூனோ ஆர் சரி ஒரு ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், ஹிஸ்ட்ரி ஆர் புக்ஸு தியரின்னு பார்க்கும்போது தேர் ஆல் LIC, தட் மீன்ஸ் லோ இன்டென்சிட்டி கான்ஃப்ளிக்ட். வாருங்கிறது வென் எவ்ரி ஒன் இஸ் இன்வால்வ், சிவிலியன்ஸாக இருக்கலாம், உங்களோட ஏர்லைன்ஸாக இருக்கலாம், உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஷிப்பிங், everything is involved in a war effort. இப்போ நீங்கள் வந்து ஈவன் யோட சீன் அந்த ஏரியா ஆஃப் ஏர் ஸ்பேஸ் கவரேஜ் வந்து இன்க்ளூடிங் ஸ்ரீநகர்லாம் அவங்க வந்து ஏர் டிராஃபிக்லாம் நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஒன்லி தட் ஏரியா இஸ் எஃபெக்டட். அந்த இன்டென்சிட்டி வந்து அவ்வளோ லோ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த என்டையர் எஃபர்ட் ஷிஃப்ட் தட் இந்த ஹோல் கண்ட்ரியில் வந்து எல்லா எஃபர்ட்டும் வாரில் போகும் அப்படின்னு பார்க்கும்போது தான் வார் எஃபர்ட். சரிங்களா? அந்த மாதிரி வார் எஃபர்ட் will Pakistan be able to tolerate? Will they able to withstand? அப்படிங்கிறது இஸ் a huge question. ஆனால் அதனால அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா யாருக்குமே தெரியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லீடர்ஷிப் தேர். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி யோசிச்சு தான் பண்ண முடியும். ஆனால் ஒருத்தர் வந்து டிசைட் பண்ணி நான் வந்து நியூக்ளியர் பாம்பு பண்ண போகிறேன் நம்ம டிசைட் பண்ண முடியுமா? we won't be able to. ஸோ அதை வந்து we will be ready for it. ஓகே,
But how we are also going to engage depends on how the whole scene is going to happen. நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஜஸ்ட் 7th அன்னைக்கு பண்ணதுனால அதோட நின்றுச்சு அப்படிங்கிறது ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் தேர் இஸ் மோர் டு இட். நிச்சயமா. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது. And I took too much of time of you. Thank you so much for your time. I'm glad that I could spend time with you. I hope that our message goes. எல்லாருமே கொஞ்சம் மெச்சூர்டா அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நிச்சயமா நிச்சயமா. So thank you for your time, sir. Thank you so much. Thank you, Kritika. Bye. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Premium Super Heavy UPVC Modular Kitchens by Sarvesh. Make Howda Pay your trusted partner for all your payout needs.